உட்காருங்கள். நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு விளக்கி சொல்லி, அதன் பிறகு உங்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், அற்புதங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு தத்துவத்தை பேசவில்லை, ஒரு கொள்கையை பேசவில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல உண்மை சம்பவங்கள் தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நடந்த ஒரு சம்பவத்தை வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு, ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவிற்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதிலிருந்து தான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி இதே வார்த்தை தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, மனதில் காயம், பாதிப்பு, மன அழுத்தம், கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். நீ என்னை நோக்கி கண்ணீர் வடித்தால் உன் கண்ணீரை நான் காண்பேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உனக்கு விடுதலை தருவேன். நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். நான் உன் நிந்தையை மாற்றுவேன். நான் இன்றைக்கு உன்னுடைய வேதனைகளை மாற்றி அற்புதம் செய்து மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு தேசத்திற்கே ராஜா. அந்த ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 1வது வசனத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஒரு தேசத்தின் ராஜா வியாதிப்படும் போது என்னென்ன மாதிரி மருத்துவ வசதிகள் செய்திருப்பார்கள்னு யோசித்து பாருங்க. அந்த அரண்மனைக்குன்னே ஒரு வைத்தியர் இருந்திருப்பார். இல்லை, அந்த அரண்மனையில் ராஜாவையும் ராஜாவுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு அரண்மனை வைத்தியர் என்றே அந்த நாட்களில் ராஜாக்கள் வைத்திருந்திருக்கிறாங்க. அப்போ அரண்மனையில் யாருக்காவது வியாதினா ஓடி வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப பிரபலமானவங்களாக, திறமைசாலியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்போ ராஜாவுக்கு அவங்க வைத்தியம் செய்திருப்பார்கள், ஆனாலும் சுகம் உண்டாக்க முடியவில்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க, ராஜாவே, இந்த பட்டணத்தில் இங்கே ஒரு பெரிய வைத்தியர் இருக்கிறார், அவர் அழைச்சிட்டு வந்தால் சுகம் கிடைக்க வழி இருக்கிறது. அப்போ ஒரு தேசத்தினுடைய ராஜா வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் பிரபலமான வைத்தியர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கி நம்ம தேசத்தில் ஒரு முதல்வர் வியாதிப்பட்டாலே அமெரிக்காவிலேருந்து டாக்டர்ஸ் வரவழைக்க முடிகிறது, ஜப்பான்லேருந்து வர வைக்கிறாங்க அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு. அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி என்று சொல்லும்போது அவங்க தான் தேசத்துக்கே எல்லாமே. அப்போ அந்த தேசம் முழுவதில் பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு ராஜாவுக்கு வைத்தியம் செய்திருப்பாங்க. ஆனால் ஒருவராலும் குணமாக்க முடியவில்லை. அவர் இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவாகிவிட்டார் என்பதாய் பார்க்கிறோம். மருத்துவத்தினால் குணமாக்க முடியவில்லை என்பதாய் பார்க்கிறோம். அப்படி என்ன அவருக்கு வியாதி என்று சொன்னால், 7வது வசனம் சொல்லுகிறது, பிளவை என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் அது ஒரு கட்டி, பாயில் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பையனாக இருக்கும்போது ராஜ பிளவை அப்படின்னு ஒரு நோய் வருமா. அது ஒரு பெரிய கட்டி, உடம்பில் எங்கே வேணாலும் வரலாம். அதுக்கு ராஜ பிளவைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டால் ரொம்ப ஆபத்தானது, பயங்கர வேதனையை கொடுக்கும். அதுலேருந்து தப்பிச்சு மீண்டு வருவது ரொம்ப கடினம். இங்கே வசனம் சொல்லுகிறது பிளவை என்பதாக அந்த வியாதி தான் அவரை தாக்கி இருந்தது. ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிற கேன்சர் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. என்னால் அவ்வளோதான், அவருடைய லைஃப் முடிந்தது, இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு கொடிய வியாதி. அதில் ஒரு தேசத்தின் ராஜா பாதிக்கப்பட்டு, அப்போ மருத்துவமெல்லாம் கைவிட்டு விட்டது. அவ்வளோ பெரிய செல்வாக்காக இருக்கிற ஒரு தேசத்தினுடைய ராஜாவிற்கே மருத்துவம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையே மாற்றம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம்.
எவ்வளோ பணம் செலவு பண்ணியாச்சு, எத்தனை டாக்டரை பார்த்தாச்சு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி எத்தனை இடத்துல போய் முயற்சி பண்ணி ஆச்சுது. ஆனால் இந்த காரியத்தில் ஒரு சுகம் உண்டாகலையே, விடுதலை உண்டாகலையே, இந்த நன்மை நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போய் வேதனையோடு நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். எசேக்கியா அந்த மாதிரி தான். சில சமயத்தில் இன்னும் நான் அப்படி என்ன பாவம் செய்துட்டேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்ல, விசுவாசிக்கிறேன்ல, அப்போ எனக்கே இப்படி வர வேண்டும் என்று கூட சிலருடைய உள்ளத்திலே மன சோர்வு வரும். இந்த எசேக்கியா ராஜாவிற்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான வியாதி வந்து மரண படுக்கையில் இருக்கு. அவர் என்ன பாவம் செய்துட்டாரு? வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி அருமையான சில சாட்சிகள் சொல்லப்படுகிறாரு. 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாராம். ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு வந்த ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதர். அதே மாதிரி 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த மனிதர், ரொம்ப விசுவாசம், கர்த்தர் தான் நம்பிக்கை, அவர் எனக்கு போதும், அந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த மனிதர். 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு நடந்தாராம். ஆண்டவர் விட்டு பின்வாங்கவே இல்லை. நான் ராஜாவாயிட்டேன், இனி கடவுளாவது ஒன்றாவதை நான் என் விருப்பப்படி வாழ்வேன்னு வாழவில்லை. ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லை. ஆண்டவரை சார்ந்து அவருக்கு கற்பனைகளை கை கொண்டு நடந்த ஒரு மனிதர். ஏன் அவருக்கு இந்த வியாதி வரணும்? இதுதான் நிறைய பேருடைய உள்ளத்தில் கேள்வி. நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேனே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, ஜெபம் பண்ணுகிறேனே, எனக்கு ஏன் இந்த மாதிரி வர வேண்டும் என்கிற ஒரு காரியம் நம்முடைய மனதை வாதிக்கிற ஒரு காரியம். சில காரியம் நம்மால் விளங்க முடியாது. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது, எல்லாம் மாயையாக இருக்கிறது என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நாம் இந்த உலக வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்கிறோம். ஒரு துன்மார்க்கனுக்கு நடப்பதை போல நீதிமானுக்கும் நடக்கிறதே அப்படின்றது நிறைய பேருடைய உள்ளத்திலே மன சோர்வை கொண்டு வந்து விடுகிறாரு. அப்படித்தான் இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதருடைய மனதில் பல காரியங்கள் ஓடி இருக்கும். இது மாதிரி ஒருத்தர் என்னை குணமாக்க முடியலையே, நான் இப்படி வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிறேனே. அப்போ அந்த கட்டியினால் அவரால் எளிமை நடக்க முடியாமல் படுக்கையில், சரீரத்தில் வேதனையில், ஒரு மரண படுக்கையில் அவர் இருக்கிறார். அங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவ மனிதர். இவருக்கு ரொம்ப பழக்கமானவர். அவர் தேவனிடத்தில் தேவ தரிசனம் பெற்ற ஒரு மனிதர். இப்போ அவர் வருகிறார், ஏசாயா வருகிறார், ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்க அனுப்பலை. அதான் சில காரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய செயல் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அனுப்பி எசேக்கியாவை போய் சுகமாக்கிட்டு வான்னு அனுப்பவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார்? எசேக்கியாவுடைய வாழ்நாள் முடிகிறது, அவன் மரணத்தை சந்திக்க போகிறான், நான் அவனை எடுத்துக்கொள்ள போகிறேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல். அவன் மரிப்பதற்கு முன்பாக மனைவி, பிள்ளைகள், குடும்ப காரியம், அரசியல் காரியம் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்த சொல் என்பதாக ஒரு செய்தி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? சில சமயம் ஆண்டவர் அப்படி கூட சொல்லுவார், அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை முடிகிறது, நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த செய்தியை சொல்ல வரும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். என் ஊழிய பாதையிலே சில சம்பவங்களை அப்படி நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு வாலிப மகள் அந்த நோயினால் கஷ்டப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது சுகத்துக்காக தான் ஜெபம் பண்ணினோம், அழுதோம், கண்ணீர் வடித்தோம், வாலிப பிள்ளை ஆயிற்ற என்று. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அவளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், பெற்றோரிடத்திலே போய் சொல். எவ்வளோ கஷ்டம் இல்லை? சுகம் கொடுக்குறேன்னே சொல்லிடலாம் போய், ஆண்டவர் சுகம் தருவேன்னு சொல்கிறார். நீ எடுத்துக்கொள்ள போகிற சொல்லுன்னா இப்படி எவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை? ஏசாயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்வது? அந்த பெற்றோரை அழைத்து நான் பேசினேன். ஆண்டவருக்கு பிரியமான மகள், ஆண்டவர் சுகமாக்கவும் முடியும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்லுவதை வைத்து புரிந்து கொண்டாங்க. நான் வெளிப்படையாக உங்கள் மகள் மரித்து போவார்லாம் சொல்லலை. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் சுகமாக்கி தந்தால் பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி ஆண்டவரோடு தான் இருக்க போகிறாள் என்று தாய் தகப்பனை புரிந்து கொண்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மகளை தேவன் எடுத்து கொண்டார். அப்படியே நடக்கிறதை என் ஊழிய பாதையிலே பார்த்துருக்கிறேன். எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏசாயாவை அனுப்புகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கய்யா, நீங்கள் மதிக்க போகிறீங்கன்னு செய்தி சொல்லி அனுப்புகிறார். இப்போ எசேக்கியா அந்த செய்தி கேட்டவன், அப்படியா நான் அப்படியே மறிக்க போகிறேன்னா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலை. அவன் மிகவும் அழுதான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி
எசேக்கியா மிகவும் அழுதான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு தேசத்தின் ராஜா உடனே சுவர்புறமாய் திரும்பி, ஏனென்றால் அங்கே மந்திரிமார்கள், அவருடைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் நின்றிருப்பாங்க. இந்த மனிதர்களை விட்டு நான் தேவன் பக்கமாக என் கண்களை திருப்புகிறேன், ஆண்டவர் பக்கமாக என் இருதயத்தை திருப்புகிறேன் என்று சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது ஒரு ஜெபம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கண்ணீரின் ஜெபம்தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர் ஆண்டவரிடத்தில் வடித்த கண்ணீர் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவர் அழுகிறார், மிகவும் அழுதார். ஒரு தேசத்தின் ராஜா படுக்கையில் அந்த பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அவர் அழுகிறார். வியாதி எப்படிப்பட்ட மனிதனை கலங்க பண்ணிவிடும். ஒரு சமயம் பாருங்கள், என்னை பார்ப்பதற்கு ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அவருடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் உட்கார வைத்து பேசும்போது அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கத்தான் பிள்ளைகள் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ரொம்ப வயதானவரும் அல்ல. அந்த தகப்பனாரோடு பேசி, என்னையா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். சிறுபிள்ளை மாதிரி அழுகிறார், குலுங்கி குலுங்கி அப்படியே அழுகிறார். பிள்ளைகள் அப்படியே பரிதாபமாய் தகப்பனாரை பார்க்குறாங்க. எனக்கே ரொம்ப துக்கமாகிவிட்டது. ஐயோ, இந்த ஐயா இப்படி அழுகிறாங்களேன்னு சொல்லி. அவனுடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி, அதை நினைத்து அவங்க அழுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்ட உடனே அழுகிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வியாதி அப்படின்னு. அப்போது நாங்கள் ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர், மருத்துவர்களை உருவாக்குகிற ப்ரொஃபஸர். அவங்க ஒரு வியாதி, அதுக்கு சுகம் பெற என்ன செய்யணும் அதை கற்றுக் கொடுக்கிறவர். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதரே அவங்க விதவிதமான நோய்களை சொல்லிக் கொடுத்து, அதுக்கு மருந்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து, ட்ரீட்மெண்டெல்லாம் எப்படி செய்யணும்னு போதித்து டாக்டர்ஸை உருவாக்குகிற இடத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு சரீரத்தில் நோய் தாக்கின உடனே சிறு பிள்ளையை போல அழுகிறார். பாதிப்பு, வியாதி எப்படிப்பட்ட மனிதனை கலங்க பண்ணி விடும். தேசத்தில் ஆளுகையில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நோய் சரீரத்தை தாக்கும்போது அவருடைய மனதை அது பாதிக்கிறது, அவருடைய உள்ளத்தை பாதிக்கிறது. அப்படி தான் இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி கேன்சர் வியாதி, எனக்கு ஏன் இந்த ஆஸ்துமா வியாதியில் கஷ்டம், நான் ஏன் இப்படி இந்த பைல்ஸ் வியாதியில் கஷ்டப்படணும், ஐயோ தாங்க முடியலையே, அப்படி ஒரு வேதனையில் மனதில் பாதிக்கப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு தேசத்தின் ராஜா அழுகிறான். நான் அதை யோசித்து பார்த்தேன். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த ராஜாவுக்கு ரொம்ப நண்பர், அவர் கர்த்தரோடு பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏசாயா எனக்காக பிரார்த்தனை பண்ணு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கட்டும்னு கேட்டிருக்கலாமே. அப்படி கேட்கல. அதான் எனக்கு ஆச்சரியம். ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி, தேவனை தரிசித்தவர். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, கன்னியை வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து, அவர் மரணத்தை குறித்து, இவர் தான் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதினவர், தேவனை தரிசித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை குணமாக்கட்டும் என்று எசேக்கியா கேட்கவில்லை. அவரே ஜெபம் பண்ணுகிறார், அவரே ஆண்டவரை நோக்கி அழுகிறார், அவரே ஆண்டவரை நோக்கி அழகான ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் அற்புதமான பதில் கொடுத்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ அழுகிறாய் என் சமூகத்தில், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். ஆண்டவர் இப்போ தான் தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்பினார். உன் ஓட்டம் முடிகிறது, வாழ்க்கை முடிகிறது, மரணம் உன்னை சந்திக்க போகிறது, நீ ராஜ்யத்திற்கு வரப்போகிறாய், அவ்வளவுதான் என்று சொல்லுவதற்கு தீர்க்கதரிசி அனுப்பின அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் உன் கண்ணீரை நான் கண்டேன் எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு அதே ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன். செங்கல்பட்டில் இருந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டிலேருந்து ஒரு சமயம் ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை எழுதியிருந்தார்கள். அவங்க இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இதுவரை தெரியாமல் இருந்தோமேன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு 12 வயசு ஒரு மகள், 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு கிட்ட ஜெபம் செய்வாங்க. அவங்க கணவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன இது, இந்த மாதிரி நீ மதம் மாறிட்டேன்னா, இது மதம் மாறுறது இல்லைங்க, உண்மையான ஆண்டவரை தெரிந்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு, அதெல்லாம் முடியாது.
அப்படின்னு சொல்லி அவர் அதில் வைராக்கியமாக இருந்தார். திடீரென்ற ஒரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆக்கிவிட்டார். கை கால்கள் செயலற்று விட்டார். மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார். சில மாதமாய் படுக்கையில் இருக்கிறார். டாக்டர்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான், கைவிட்ட ஒரு நிலைமை. அவர் சொல்கிறாங்க, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பில்லிசூனிய வல்லமை, மந்திர வல்லமையினால் தாக்கப்பட்டு கை கால்கள் செயலற்ற மரணப்படுக்கை. சில மாதமாக இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகி அவ்வளோதான், மரண நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ இறந்துருவார், அவ்வளோதான். அந்த மாதிரி நிலைமையில் அப்படியே மூச்சு இழுக்குது, மரணம் நெருங்குகிறாரு. இந்த தாயும் மகனும் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றே ஒன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐயா நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு ஆபத்து ஒரு தேவைன்னா ஊழியக்காரனை தேடாதங்க, இயேசுவை தேடுங்க, அவர் உடனே அற்புதம் செய்வார்னு சொன்னதை ஞாபகத்தில் வந்தது. அவங்க சொல்கிறாங்க, நானும் என் 12 வயது மகளும் முழங்கால் படியிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஜெபிக்கலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிந்த அளவில் இயேசுவே வாங்க, இயேசுவே வாங்க. அந்த மகள் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை தொடுங்க, இயேசுவே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அப்பா சாக போகிறாங்களே, மரணப்படுக்கையில் இருக்கான், இயேசுவே எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்கன்னு அந்த மகள் ஜெபிக்கிறாள். அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அதுதான் ஜெபம். நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன தோணுகிறதோ உங்களுடைய விடுதலைக்காக தேவைக்காக ஜெபிக்க அது அப்படியே சொல்லுவது தான் ஜெபம். அழகான வார்த்தை போட்டு முன்னுரை சொல்லி அப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனதில் என்ன தோணுதோ, இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்க, இந்த சகோதரி கண்ணீரோடு என் கணவரை தொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இயேசு அந்த வீட்டுக்குள் இறங்கினார். இந்த 2 பேருடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபத்தை இயேசு பார்த்த உடன் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். கணவர் ஆண்டவர் இயேசுவை நம்பாதவர். இவன் தான் என்ன நம்பலையே, நான் இவனை ஏன் குணமாக்கணும்னு இயேசு நினைக்கவில்லை. ஐயோ, இந்த மகளும், இந்த சின்ன மகளும் அவருடைய தாயும் என்னை நம்புகிறாங்க, என்னை விசுவாசிக்கிறாங்க, என் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். உடனே இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். ஆண்டவருடைய வல்லமை இந்த படுக்கையில் இறங்கினது. அடுத்த நிமிஷம் மரண கட்டு மாறினது. உடனே விடுதலை, கை கால்கள் செயல்பட ஆரம்பித்தது. 100க்கு 100 சுகம். அவர் எளிமை உட்கார்ந்துட்டார் படுக்கையில். ஓ, இயேசு வந்தார், என்னை தொட்டுட்டார், குணமாகிட்டார். 100க்கு 100 சுகம். சில நிமிட நேரத்திற்குள்ளாக மரண படுக்கை மாறிவிட்டது. எப்படி இது நடந்த? அந்த தாயும் மகளும் கூப்பிட்டாங்க இயேசுவை. அவங்க ஊழியக்காரனை தேடலை. பாருங்க, ஏசாயா என்ற தீர்க்கதரிசிகிட்ட எனக்காக ஜெபம்னு கேட்கவில்லை. அவர் சுவர்புறமாய் திரும்பி அவரே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இந்த இயேசுவை நோக்கி நான் வேண்டுதல் செய்ய அவர் எங்கேயா இருக்கிறாரு? உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள. அவர் தேவன், அவர் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். இந்த மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய தொடுதலை உணர முடியும். பாருங்க, அந்த தாயும் மகளும் இயேசுவை வாங்க தொடுங்கன்னு ஜெபித்த உடனே இயேசு வந்தார். அவங்க மாம்ச கண்களால் இயேசுவை பார்க்கல, இயேசுடைய தொடுதலை கணவர் உணர்ந்தார், விடுதலை உணர்ந்தார், கட்டுகள் அறுக்கப்பட்டது, உடனே சுகம் பெற்று எழும்பினார். அதுதான் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் எசேக்கியா, உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அப்படி தான் இன்றைக்கி இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய கண்ணீரோடைய பாதத்தில் சிந்தணும். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார், உங்களை குணமாக்குவார், விடுதலை தருவார், அற்புத மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். இதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தில், எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அவர் என்ன ஜெபம் பண்ணினார்? அவருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கலாமா? இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்கள். அதை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம், 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த எசேக்கியா 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, பார்த்தீங்களா, எந்த மனுஷனை நான் பார்க்கல, எந்த ஊழியக்காரனை பார்க்கல, என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார். அவர் திரும்பி ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா அழுது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்கிறார். பாருங்க என்ன ஜெபம் செய்கிறார். 3 காரியம் சொல்றார். முதலாவது,
உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருந்தேன், உண்மையாய் நடந்தேன். அவர் தைரியமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க காரணம், நான் உண்மையாயிருந்த உமக்கு முன்னால், உமக்கு அது தெரியுமே அப்படின்னு ஜெபிக்கிறார். நான் உண்மையாக நடந்தேன். நீங்கள் எப்படி சொல்ல முடியுமா? நான் உண்மையாக நடக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களில் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் யாரையும் ஏமாற்றுவதில்லை, நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஜெபிக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையாக இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் எண்ணாகமம் 12:7 மோசே என்ற ஒரு பக்தன், அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்தவர். அவரை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கு மோசே உண்மை உள்ளவன், அதனால் என்னுடைய முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறேன், சாயலை அவன் பார்க்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மை உள்ளவன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தானியேல் 6:4 தானியேல் என்ற ஒரு பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மீது சுமத்துவதற்கு ஒரு குற்றத்தையும் அவருடைய சத்துருக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் வேலையில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? பெரிய ராஜ அரண்மனையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார் தானியேல், பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவன் மேலே பொறாமை கொண்ட கூட இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த தானியேலை ஒழிக்கணும், இவன் நமக்கு முன்னால் மேலே மேலே ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கிறான், எதில் மாட்டலான்னு பார்த்தா அவன் பிந்தி வரான பாருங்கள். 9 மணிக்கு டியூட்டின்னா 8:45 வந்துடுறானே, உண்மையாக இருக்கிறானே. 5:30 மணி வரைக்கும் வேலை செய்யணுன்னா 6 மணி வரைக்கும் வேலை சேர்த்துட்டு பிந்தி தானே போகிறான், உண்மையாக இருக்கிறானே, ஏமாத்தலை, உண்மையாக இருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட உண்மை ஒரு காரியத்தில் உண்மையாக இருக்கிறான், ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் சிங்கக்கபியில் போடப்பட்ட போதில் ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து தேவ தூதனை அனுப்பி வைக்கிற சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மை உள்ள மனிதனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராம். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய மனைவி உங்களுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஏமாத்துறீங்கல்ல, உங்களை நம்புகிறவங்களையே ஏமாத்துறீங்கல்ல. எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? நீங்கள் உண்மை உள்ளவர்களாக மாறணும். ஆண்டவரை என் உண்மையற்ற தன்மையை மன்னியும், நான் ஏமாற்றுகிற சுபாவத்தோடு இருக்கிறேன் மன்னியும் என்று நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உண்மை உள்ளவங்க தான் தைரியமாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள். மற்ற 25:21 ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாக இருந்தால் தான் பலவத்து போக முடியும். உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. உண்மை இல்லாமல் ஊழிய செய்கிறவருடைய நிலைமை பரிதாபம். அப்போ ஊழியக்காரனாக இருந்தால் கூட உண்மையாக இருக்கணும்னு வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்முடைய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், 8 மணி நேரம் வேலை செய்தானே சம்பளம் தர்றாங்க. சில ஆஃபீஸில் 10 மணி நேரம், சில கடைகளில் 12 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த வேலையை உண்மையாக செய்தால் நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாக வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்றபடி. சிலர் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை வேணும்னு தான் நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. அதில் உண்மையாக இருந்து பணி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அரசாங்கம் சீக்கிரம் ஏமாத்திடலான்னு சொல்லி பிந்தி வர்றது, முந்தி போயிடுறது, வெறும் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு சொந்த வேலைக்கு போயிடுறது, சம்பளம் மட்டும் வாங்கிடுறது. ஏமாற்றுகிறவர்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்வார்னு நினைக்கிறீங்க? என்னால் இயேசு உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர்களுக்கு தான் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் ஏமாற்றி சம்பளம் வாங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருந்தால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஏமாற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஒருவேளை இதுவரை நீங்கள் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தால் மனம் திரும்ப வேண்டும். உங்களை நம்பித்தான் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஆஃபீஸிலேருந்து ஒரு பென்சிலை வீட்டுக்கு கொண்டு வந்தால் கூட நீங்கள் ஏமாற்றுகிறவர்கள். உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு பேப்பரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் ஏமாற்றுகிறவர்கள். உண்மையாக இருக்கணும். ஒரு குண்டூசியில் கூட உண்மையாக இருக்கணும். இது எனக்குரியதில்லை, இது அலுவலகத்திற்குரியது, இது அரசாங்கத்திற்குரியது, நான் தொடக்கூடாது என்று உண்மை இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ராஜா சொல்லுகிறார், நான் உண்மையாக இருந்தேன், அதனால் தான் தைரியமாக ஜெபிக்க முடிந்தது. நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம கூட பழகுகிற மக்களோடு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எங்கோ தப்பு இருக்குல்ல?
அதனால தான் உங்களுடைய ஜெபம் பட மாட்டேங்குது. அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேன் என்கிறாரு. உண்மையாக இருக்க நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ தான் சிலருக்கு 2வது முறை சொன்னால் ரொம்ப ஆழமாக பதியும். பாஸ்டர் ஏசன்னானி எனக்கு ஒரு நல்ல ஊழிய நண்பர் இருந்தார். இப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு பரிசுத்தவான் தெய்வ மனிதர். ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசி அவருடைய மனைவி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்க, என் மனைவி வியாதி படுக்கையில் இருக்கிறாள், டாக்டர்ஸ் எல்லாம் கூட கை விட்டுட்டாங்க, ரொம்ப படுக்கையில் கஷ்டப்படுகிறாள், நானும் ஜோமணி பார்த்தேன், நாங்களும் ஜெபிக்கிறோம் குடும்பமாக, பாஸ்டர் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க என் மனைவிக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் வரேன்னு சொல்லி பாஸ்டர் போனாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க மனைவி மரணப்படுக்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு படுத்திருக்கிறாங்க. விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, தசோம்பாங்க கொடுக்குறவங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றவங்க. அதனால் அவருக்கு நம்ம விசுவாசி ஆகிட்டே பாரத்தோடு ஜெபிக்க போய் அந்த படுக்கை பக்கத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கினார். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் இந்த வியாதி படுக்கையில் இந்த மகள் கஷ்டப்படுறா, சுகம் கொடுக்கணுமேன்னு அவர் ஜெபிக்க கண்ணை மூடுனா அவருக்கு முன்னால் ஒரு சப்பாத்தி கல் வந்து அப்படி ஆடுதான். அவர் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்பாத்தி கல் வருது, என்னடா அது நம்ம ஜெபம் பண்ணால் சப்பாத்தி கல் வருது, இது வினோதமாக இருக்குல்ல. டக்குன்னு கண்ணை திறந்துட்டார். எதுக்கு இது மாதிரி வருது? ஓகே சரி வந்து திரும்ப ஜெபிக்க ஆரம்பித்தா மறுபடியும் சப்பாத்தி கல் தான் வருது. என்னடா அது இந்த அம்மாவுடைய சுகத்துக்கு ஜெபம் பண்ணால் சப்பாத்தி கல் முன்னால் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கண்ணை மூடி, என்ன ஆண்டவரே சப்பாத்தி கல் வந்து நிற்கிது. இவர் தான் அந்த தெய்வ மனிதர் பாஸ்டர் ஏசன் அவங்க. அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு என்னதுன்னு கேட்ட உடனே அவங்ககிட்ட கேளுனார் ஆண்டவர். உடனே அவர் கேட்டார் அந்த ஐயா பார்த்து, ஐயா உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது சப்பாத்தி கல் என் கண் முன்னால் வருது, இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார், என்ன காரியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அவர் ஷாக் ஆகிட்டார். அந்த கணவர் ஷாக் ஆகிட்டு அவருடைய மனைவி அப்படி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், ஐயா இந்த காரியத்தை குறித்து என் மனைவி கிட்ட சொன்னேன், கேட்கவே இல்லை ஐயான்றார். என்னையா அது சப்பாத்தி கல்லில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி என்ன நடந்தது சொல்லுங்கள். அவர் சொன்னார், அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க, வட இந்தியாவில் போய் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் போய் இருந்து டெல்லிக்கு அங்கே நினைக்கிறேன் தங்கியிருந்து அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அதன் பிறகு ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் சொந்த ஊருக்கு வந்தாங்க. அங்கே வெகு நாள் இருந்தபோது பக்கத்து வீட்டில் நார்த் இந்தியன்ஸ் கூடலாம் நல்ல பழக்கம் வட இந்திய மக்களோட. அப்போ சப்பாத்தி அங்கே அதிகமாக சப்பாத்தி தானே சாப்பிடுவாங்க. இவங்க கல்லெல்லாம் வாங்கி பார்த்து அந்த சப்பாத்தி கல் சரி வரல. அவங்க பக்கத்து வீட்டில் போய் ஒரு கடன் கேட்டாங்க, இது மாதிரி எனக்கு சரியாக வரமாட்டேங்க இந்த கல்லில், நீங்கள் உங்கள் கல்லை கொடுங்கன்னா அவங்க ஒரு கல் கொடுத்தாங்க சப்பாத்தி கல். அதில் சுட்டால் எண்ணெய் போட வேண்டாம், நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி கல் எங்கே கிடைக்குன்னு தெரியல, இவங்க வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சில வாரம் சில மாதம் பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இப்போது அவங்க திருப்பி கொடுக்கல, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல, நம்பி தானே கொடுத்தாங்க அவங்க. இப்போது அவங்க ரிட்டையர்ட் ஆகி அங்கேருந்து ஊருக்கு திரும்புகிறாங்க ஆந்திராவில். திரும்பும்போது பேக் பண்ணுவாங்களே ஜாமான்லாம், இந்த அம்மா சப்பாத்திகளையும் பேக் பண்ணுது. மனைவி புருஷன் பார்த்துட்டு சொன்னார், இது அவங்களுக்குள்ளது, பக்கத்து வீட்டுக்காரங்க திருப்பி கொடுக்கணுமே, நம்ம கடனுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், திருப்பி கொடுக்கணும். சும்மா இருங்க, சில மாதம் ஆச்சு, அவங்களே மறந்துட்டாங்க, எதுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி கல் கிடைக்கிறது கஷ்டம், இது கொண்டு போயிடலாம். இல்லை அவங்கள்ட்ட சொல்லலாம், நம்ம கேட்டால் கூட தந்துடுவாங்க, இல்லை தரமாட்டாங்க, அதனால் அவங்க மறந்துட்டாங்க, அவங்க வேறு வாங்கி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கணவர் சொல்லியிருக்கிறார். கேட்கலை, வேண்டாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், இல்லை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு, வேண்டாம் சொல்லாதங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றி ஒரு வாக்குவாதமே வந்திருக்கு. கணவர் சொல்ல அந்த அம்மா கேட்கல. இப்போது வியாதிப்பட்டு அவங்க படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவர் எதை கொண்டு வந்து காண்பிக்கிறார்? சப்பாத்திகள்லாம் என்னங்க வந்துச்சு, சாதாரணமாக நினைப்போம்ல, அது ஒரு நம்பிக்கை துரோகம். உங்களை நம்பி தான் அந்த கல்லை கொடுத்தாங்க, ஏமாற்றிட்டீங்களே. உங்களை நம்பின ஒரு குடும்பத்தை அவங்கள்ட்ட போய் கேட்டிருந்தா தந்திருப்பாங்க. அவன்கிட்ட இப்போ இந்த கல் நல்லா இருக்குது, எங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா அங்கே சவுத்தில் கிடைக்காத ஆந்திராவில் நான் கொண்டு போயிட்டோமான்னா கொண்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அவங்க ஏமாற்றி அதை மறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நம்பி தானே கொடுத்தாங்க. அப்போ உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் உலகத்தில் சாதாரணமாக நினைக்கிறோம் பாவத்தை. அப்படி நினச்சி தான் இந்த தேசம் இன்றைக்கு எங்கே வரைக்கும் போய் நிற்குது தெரியுமா? கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்கினா கூட தப்பு இல்லைன்ற ஒரு மனநிலைமைக்கு இந்தியா வந்து விட்டாரு.
ஏன்னா இப்படி ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி உண்மை இல்லாமல் நடப்பது. லஞ்சம் வாங்குவது 5ல் ஆரம்பித்து 10ல் ஆரம்பித்து 20ல் ஆரம்பித்து இன்றைக்கி கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்குற அரசியல்வாதியானாலும் சரி, அதிகாரியானாலும் சரி, அது குறித்த உணர்வே இல்லாமல் மாறிட்டாங்க. ஏன்? உண்மையாக இருக்கிறதை குறித்த சிந்தையே இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லை. அது திறமை. எல்லாரும் வாங்குறாங்க, அரசியல்வாதி வாங்குறாங்க, ஆடுறவங்க வாங்குறாங்க, நம்மளும் அப்படி தான் பிழைக்க முடியும். இன்றைக்கு அதுதான் இந்த மனநிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீங்கள், அதனால தான் இன்றைக்கி வியாதி, வேதனை, கஷ்டம், இழப்பு, வறுமை, அதில் இன்றைக்கி தேசம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. திரள் கூட்ட மக்கள் கஷ்டப்படுகிறார். காணணும் உண்மையற்ற ஒரு தன்மை. உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் ஜெபித்தாலும் மாற்றத்தை பார்க்க முடியல? எங்கோ நீங்கள் உண்மையிலே தவறி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுவாரானால் கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துருங்க. ஒரு சப்பாத்தி கல்லுக்கே தேவன் இப்படி ஒரு நியாய திருப்பை உண்டாக்குவாரானால், அடுத்தவங்க நிலத்தை எடுத்துக்கொள்ளும் போது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரித்து கொள்ளும் போது, அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் அபகரித்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளோ பயங்கரமான பாவம் அது! எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு கடவுள் அல்ல ஆண்டவர். ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். உண்மை. இவர் செபிக்கிறார், உண்மையாக இருந்தனே, நீ உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் தைரியமாக அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கி? இல்லாட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துடணும். ஆஃபீஸ்லேருந்து எடுத்தது ஆஃபீஸில் போய் திருப்பி கொடுத்துடணும். நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யாமல் ஏமாற்றி சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தால் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அங்கே சொல்கிற அந்த கடினமாக உழைச்சி வேலை செய்து சம்பாதிச்சு வர்ற பணம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். சோம்பேறியாக உட்காந்துட்டு வேலையே செய்யாமல் வெட்டியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க அந்த நிறுவனத்தை, அரசாங்கத்தை. உண்மை இல்லை. அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை தேவன் எப்படி கேட்டு அற்புதம் செய்ய முடியும்? அதனால் கவனம். ரெண்டாவது அவர் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள் அந்த ஜெபத்தில். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடக்கிறேன். உத்தமம். ரெண்டாவது சொல்கிறேன், நான் மன உத்தமமாக நடந்தேனே. ஒரு தேவனுக்கு முன்னால் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன், நான் உண்மையாக நடந்தேன், உத்தமமாய் நடந்தேனே. அதனால தான் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்குறான். ஜெபம் கேட்கப்பட்டது எசேக்கியா. அந்த மாதிரி ஒரு ஜெபம் உத்தமமாய். உத்தமம்னா என்ன? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் என்ற தேவ மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ உத்தமனாக நடக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவனாயிரு. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை நீ வாழணும். நீ என்னை பின்பற்றுகிறாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அதனால் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழணும். உத்தமனாக இருந்தேன்னா நான் உனக்கு துணை நிற்பேன். எசேக்கியா அப்படி தான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். யாருமே அவரை பார்த்து இவர் அநியாயம் பண்ணுறாரு, இவர் அட்டூழியம் பண்ணுறாரு, இவர் தன்னுடைய இனத்துக்கு சப்போர்ட்டாக நடக்கிறாரு, இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு யாருமே எசேக்கியா மேலே குற்றம் சாட்ட முடியவில்லை. அந்த மாதிரி நடந்த ஒரு தேவ மனிதர். அதனால் தான் தைரியமாய் ஜெபிக்கிறார். உமக்கு முன்னால் நான் உத்தமமாய் நடந்தேனே, அதை நினைத்தருளும். தானியேல் 6 நீங்கள் வாசிக்கும் போது 22 சிங்கக்கபிலேருந்து தானியேலை வெளியே தூக்குறாங்க. சிங்கங்கள் சேதப்படுத்தவே இல்லை. பசியோடு இருக்கிற சிங்கம் கூட தானியேலை தொட முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தானியேல் சொல்கிறார், ஏன் கர்த்தர் தூதன் அனுப்பி என்னை பாதுகாத்தார் என்றால், நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன், நான் எந்த தப்பும் பண்ணல, தேவன் என்னை கவனிக்கிறார், நான் குற்றமற்றவனாக நான் இருந்தேன், ராஜாவுக்கும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்று சொல்லுகிறார். தானியேல் 6:4 அவன் மீது சுமத்துவதற்கு அவனுடைய சத்துருக்கள் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தா ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் லஞ்சம் வாங்குறானா, ஊழல் பண்ணுறானா, ஏமாத்துறானா, நீ பார்த்தா ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. பெர்ஃபெக்டாக இருக்கிறாயா அந்த ஆள், வேலையில் உண்மையாக இருக்கிறானே, டைமுக்கு வர்றான், டைமுக்கு போகிறான், உண்மையாக இருக்கிறான், கடினமாக உழைக்கிறான், ஏமாற்றவே இல்லை, அவன் ஒரு உத்தமனாக இருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பணி செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, அந்த ஆள் ஏமாத்துகிற ஆளாச்சே, அந்த ஆள் ரொம்ப கோபம் எரிச்சல் குடிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த ஆள், அந்த பொம்பளை அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் தெருவில் உள்ளவங்களை கை நீட்டி உங்களை குற்றப்படுத்துகிற அளவு நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க கை நீட்டி குற்றம் சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஐயோ, ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப அன்பாக இருப்பாருங்க,
அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டார், பண ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார், அவர் வாங்குகிற சம்பளம் உண்டு, அவர் உண்டு, அவ்வளோதான் அப்படின்னு உங்களை குறித்து உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் சாட்சி கொடுக்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அந்த ஊழியக்காரன் நான் ரொம்ப நல்லவருங்க, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாக தான் செய்வார், அந்த மாதிரி நம்ம குற்றமில்லாத ஒரு ஊழியம் செய்கிறோமா? யோசித்து பாருங்க. அந்த குற்றமற்ற ஒரு கபடற்ற ஒரு இருதயம், ஒரு உத்தமமான இருதயம், அவங்க ஜெபிச்சா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்திருவாராம். சென்னையில் ஒரு டாக்டர், அவங்க ஒரு அனுபவத்தை எனக்கு எழுதியிருந்தாங்க. அவர் சர்ஜன், ஆப்ரேஷன் செய்வாங்களே, அது மாதிரி பிரபலமான ஒரு டாக்டர். அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டார். விபத்தில் காலில் அடிபட்டு பல பாதிப்புகள் எல்லாம் சரியானாலும் காலில் ஒரு புண், அந்த அடிப்பட்டனால் உண்டான புண் சில மாதமாய் பாதித்து கொண்டிருந்தது. அதனால் நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும். அவரே பெரிய டாக்டர், சர்ஜன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பழகின டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. அதனால அது குறித்து ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய நண்பர்கிட்டெல்லாம் பேசினார். என்ன போல இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, சில மாதமாய் தொடருது, காலையில் ஊந்தி சரியாக நடக்க முடியல, நொண்டி நொண்டி தான் நடக்கிறேன். அதனால பல டாக்டர் அவருடைய நண்பர்கிட்டெல்லாம் பிரயாசப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்து பார்த்தாங்க, புண்ணு ஆறலை. அவ்வளோதான், புண்ணு ஆறலை, நொண்டி நொண்டி நடக்கிறாங்க, கஷ்டம். ஒரு நாள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா, அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார், அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்தை தொட்டார். அப்போ 5 வயசு பேத்தி இருந்தாலும், அவங்களுக்கு 5 வயசு குட்டி பிள்ளை பேத்தி. யோசித்து பாருங்களேன், 5 வயசுனா எவ்வளோ குட்டியான ஒரு பிள்ளை. அதுவும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது டிவிக்கு முன்னால். நீங்கள் ஜெபிங்க, இயேசப்பா அற்புதம் செய்வாங்கன்னு அவங்க சொன்னாங்க, பேத்தியம்மா நீ தாத்தாவுக்காக ஜெபம் பண்ணு, இந்த காலில் இருக்கிற பொண்ணு சில மாதமாக என்னை வாதிக்கிட்டு போகவே மாட்டேங்குது, என்னால் சரியாக நடக்கக்கூட முடியல, நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த 5 வயசு சின்ன குட்டி பாப்பா போய் கை வச்சு தாத்தாவுக்கு ஜெபம் பண்ணுது, ஏசப்பா எங்கள் தாத்தாவுக்கு சுகம் கொடுங்க, இந்த புண் மறையட்டும். அவ்வளோதான், உடனே மறைஞ்சிட்டு சுகம், அற்புதமான சுகம். 5 வயசு குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணி அற்புத சுகம். உடனே எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அந்த 5 வயசு குழந்தை கூட இருதயம் எப்படி இருக்கும்? கபடு இருக்காது, சூதுவாது இருக்காது, அது குற்றமற்ற ஒரு இருதயம். அதனால தான் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அதனால தான் சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது இன்றைக்கி பலத்த அற்புதம் நடக்க காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்குள்ளே பாவம் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே சூதுவாது கிடையாது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஏமாற்றுகிற சுபாவம் இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் உண்மையும் உத்தமமான ஒரு இருதயம். அதனால தான் அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிற. இன்றைக்கு அவங்க வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி பாருங்கள், பிள்ளைகள் ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கிறாரு. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கபடு கிடையாது, சூதுவாது கிடையாது, யாரையாவது ஏமாற்றணும் அது மாதிரி காரியமெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய குணத்தில் இல்லை. நமக்குள்ளே தான் அதெல்லாம் வருகிறது. வளர வளர அந்த பாவ குணம் அதை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்கள், உண்மையாக இருக்கிறீங்களா, உத்தமமாக இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. இன்றைக்கு எல்லாம் விட்டு ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஜெபிங்க, உடனே சுகம் கிடைக்கும், உடனே அற்புதம் நடக்கும், உடனே விடுதலை உண்டாகும். நம்ம இதெல்லாம் பார்க்காம ஒன்லி ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அற்புதம் செய்யணும் அது மட்டும்தான் பார்க்குறோம். ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடக்க மாட்டேன் என்கிறது? நீங்கள் ஜெபிக்கிறவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஜெபிக்கிறவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரா? பாவிகளுடைய ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுப்பார் தெரியுமா? ஆண்டவரே பாவியாக என் மீது இரக்கமாகிறோம், என் பாவத்தை மன்னியும், மனம் திரும்பி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதன் பிறகு நீங்கள் சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கும். இந்த பக்கம் பாவத்தை வைத்து கொண்டு, இந்த பக்கம் அநியாயம் செய்து கொண்டு, இந்த பக்கம் எனக்கு சுகம் கொடுங்க, கேன்சரை மாற்றுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்க முடியும்? முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இங்கே எசேக்கியா ஜெபிக்கும் போது நான் உத்தமமாய் நடந்தேன், உண்மையாய் நடந்தேன்,
தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். நீங்க கை வைத்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையா நடக்கிறேன், உத்தமமாய் நடக்கிறேன், வாழ்க்கையில ஒரு குறையும் குற்றமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறேன், என்னால் முடிந்த அளவிற்கு நான் பரிசுத்தமாய் அல்ல உத்தமமாய் உண்மையாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க கை வைத்து சொல்ல முடியுமா? அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, நான் உண்மையா இருந்தேன், உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அதை குறித்து சிந்திப்பதே இல்லை. என்னை தேவன் கவனிக்கிறார், என்னை பார்க்கிறார், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன். மனிதனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற அநேக காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். நீங்கள் மனிதர்களுக்கு நல்லவராக இருக்கலாம், உங்களை உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் செய்கிறது கரெக்டாக தெரியலாம், தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்ய ஒப்பு கொடுத்தால் நீங்கள் வேண்டிக் கொண்ட உடன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த மனிதர், இந்த எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் போது, உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்ட தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனிதனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஜெபம் பண்ணுகிறவனுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எசேக்கியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்குகிறார். அவன் உண்மை உள்ளவன் தான், அவன் உத்தமன் தான், அவன் என் பார்வைக்கு நலமானதை செய்தான், ஆகவே அவன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்ப ஆண்டவருடைய பார்வை நம்முடைய இருதயத்தை வெளி பக்தியை அல்ல. நிறைய பேர் வெளியில ரொம்ப பக்தி பழமா இருப்பாங்க, ஆனால் பண்ணுற அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், மக்களுக்கு செய்கிற தீமை, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தில். இந்த வெளி பக்தி அல்ல, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசு என்ன சொல்ல தெரியுமா? ஒரு வசனம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 சில வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றார். மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம் எங்கே? அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுது. பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டை, பகைகள் எல்லாம் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. உங்கள் இருதயத்துக்குள்ளே அதெல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அப்போ அந்த இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நீ ஜெபிக்க வந்திருக்கிற, அற்புதத்தை கேட்கிற, சுகம் வேணும்னு கேட்கிற, விடுதலை வேணும்னு கேட்கிற, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிற, உன் இருதயம் சரியில்லையே, உன் இருதயத்துக்குள்ள பொறாமை இருக்கிற, பெருமை இருக்கிற, எரிச்சல் இருக்கிற, கோபம் இருக்கிற, வஞ்சகம் இருக்கிற, உன் இருதயத்துக்குள்ள இந்த பாவெல்லாம் வைத்துக்கொண்டு நீ என்கிட்ட வேண்டுதல் செய்யும் போது நான் எப்படி உனக்கு பதில் கொடுக்க முடியும்? இருதயம் அப்படித்தான் இருக்கு. மனுஷனுடைய இருதயம் பண ஆசை, ஏமாற்றுகிற சுபாவம், வஞ்சிக்கிற சுபாவம், யார் எப்படி போனால் என்ன, நான் மட்டும் வாழ்ந்திருக்கணுன்ற எண்ணம், இதெல்லாம் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறாரு. அப்போ இருதயம் பரிசுத்தமாக இருக்கணுமா? இந்த இருதயத்தை சுத்தம் பண்ண என்ன பண்ணுறது? சட்டை அழுக்காச்சுன்னா அதுக்கு நிறைய சோப்பெல்லாம் இருக்குது, அதை போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடலாம். இப்போ வீடு க்ளீன் பண்ண கூட நிறைய லிக்விட்லாம் வந்துட்டு, அதை போட்டு க்ளீன் பண்ணுங்க, கிருமியெல்லாம் அழிச்சிருன்றாங்க, நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. எங்கேயாவது விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு சொல்லி, இது உள்ளே போனால் இருதயம் க்ளீன் ஆகிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது இருக்குதா? மனுஷனுடைய இருதயத்தில் தானே எல்லா பாவமும் புறப்பட்டு வந்து எல்லா தீமை, சாபம் எல்லாம் மனிதனுக்கு உண்டாகுது. இந்த இருதயத்தை சுத்தம் பண்ண என்ன இருக்கிறது? ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள இருதயமாய் மாற்றிவிடும். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார்.
அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு கைகளை ஆணியடிக்க, கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் வடிய வடிய சிலுவையிலே தொங்கினார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தினார். இயேசு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அதுதான் பாவத்திற்கு பரிகாரத்தை கொண்டு வருகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். சாபத்திற்கு பரிகாரத்தை கொண்டு வருகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். ஒரு மனிதன் அதை விசுவாசித்து இயேசுவின் சிலுவையண்டை வந்து, இயேசுவே என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீங்க, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடிய ரத்தத்தை சிந்தினீங்க, என் இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, உடைய ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம். நம்முடைய இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போ இருதயம் சுத்தமான உடனே, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, என்னை சுகமாக்குங்க என்னை செபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அற்புதம் நடக்கும். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தேவை, ஒரு அற்புதம் உங்களுக்கு அவசியம் இல்லை. கேன்சர் மறையணும், ஆஸ்துமா விலகணும், உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் சுகமாகணும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாறணும், உங்களுடைய குடும்பத்தில் நிந்தை நீங்கணும். ஒரு அற்புதம் நடந்தால் தான் இந்த ஆபத்தில் வெளியே வர முடியும். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. கடன் பிரச்சனை விடுதலை வேணும், அவமான நிந்தை மாறணும், இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. குடிகாரனுக்கும் துன்மார்க்கத்தும் அசுத்தத்தில் வாழ்கிற மனிதனுக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியாது. அதே சமயத்தில் அவன் மனம் திரும்பினால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் துன்மார்க்க, நான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் உடனே ஆண்டவர் இறங்குவார். அவர் பாவத்தை மன்னிக்கிறவரும் சுகமாக்குகிற தேவனுமாய் இருக்கிறார். எந்த பாவியையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவி என்கிட்ட வராதன்னெலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்கிட்ட உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, என் இருதயம் இந்த பாவத்தில் நிறைஞ்சிருக்கு, எனக்கு இந்த பாவத்தை மன்னிச்சு விடுதலை கொடுங்க, நீ மனம் திரும்பி வந்தால் உடனே அவர் அணைத்து கொள்ளுவார், புறம்பே தள்ள மாட்டார். அவர் பாவத்தை மன்னித்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் ஒரு மன்னித்து அற்புதம் செய்வார்.